கொண்டிருந்தார். டே குட்டி, நீ ஒரு டிராகன் வாரியர் ஆகணும்டா. நீதான் இந்த உலகத்தையே ஆள போற. உனக்கு பல கடமைகள் இருக்குடா தங்கம் என்று கூற அவர் முகத்தை பார்த்து சிரித்தான் நம் கதையின் நாயகன் ஆதன். அந்த மழலையின் சிரிப்பு போர்க்களத்தில் எதிரொலித்தது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சம் மிகவும் அசாத்தியமானது. கோடிக்கணக்கான ஆண்டுகளை கடந்து பல கிரகங்கள், பால்வழி அண்டங்கள், காஸ்மிக் எனர்ஜி என இன்னும் பல அளவற்ற ஆற்றலை கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா, நம்மை போலவும் நம் பூமியைப் போலவும் இந்த பிரபஞ்சத்தில் இன்னொரு கிரகம் இருக்குமா என்று? ஆம், இருக்கிறது. கெப்லர் என்னும் கிரகம். கெப்லர் கிரகமும் அச்சு அசல் அப்படியே நம் பூமியைப் போலதான். ஆனால் நம் பூமியை விட 3 மடங்கு பெரியதாக இருக்கும். பூமி எவ்வாறு பரிணாம வளர்ச்சியில் மனிதர்கள் வாழ தகுதியுடையதாக மாறியதோ அதே நிகழ்வின் மூலம் உருவானதுதான் கெப்லர் கிரகமும். கெப்லர் கிரகமும் பூமியைப் போலவே அதன் சூரியனை சுற்றி வருகிறது. இங்கு மனிதர்கள் மட்டுமின்றி பல மிருகங்களும் மாய உயிரினங்களும் இருக்கிறது. முக்கிய குறிப்பாக கெப்லர் கிரகத்தில் வாழ்பவர்கள் இழ்மெத்தனும் வாசியில்தான் பேசிக் கொள்வார்கள். அதனால் நம் புரிதலுக்காகவே இந்த கதையை எளிமையாக்க நமக்கு புரியும்படி நாம் அறிந்த மொழிகளில் சொல்லப்படுகிறது. கெப்லர் கிரகத்தில் பல நாடுகளும் பல நகரங்களும், பறந்து விரிந்திருந்த காடுகளும் மலைகளும் கண்களை ஆர்ப்பரிக்கும், பூத்து குலுங்கும் மலர்களை தனதாக்கிய குளிர்ச்சியான தேசம் அது. கெப்லர் மக்கள் நம்மை போல விஞ்ஞானத்தை வளர்க்கவில்லை. அதற்கு பதிலாக மார்ஷல் ஆர்ட்ஸ் கலையில் வல்லவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமின்றி அந்த கலையையே அவர்கள் கடவுளாகவும் கருதுகின்றனர். இங்கு வாழும் மக்கள் அனைவரும் மார்ஷல் ஆர்ட்ஸ் கலையை சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொண்டு தங்களுக்கான சரியான தருணம் வரும் வரை காத்திருப்பார்கள். சிலர் மட்டுமே மார்ஷல் ஆர்ட்ஸின் முக்கிய வழிமுறையான ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்வார்கள். லயன் ஸ்பிரிட், டைகர் ஸ்பிரிட், புல் ஸ்பிரிட், ராக், டிராகன் ஸ்பிரிட், ஸ்வோர்ட் ஸ்பியர்ஸ் என பலவித சக்திகள் இருக்கின்றது. அந்த சக்திகள் அனைத்தும் 11 விதமாக தரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை எல்லாரோடும் செய்திட முடியாது. அதனாலேயே ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்பவர்களை மதிப்பு மிக்கவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். இங்கு வாழும் மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக குடிகளாக வாழ்ந்து வந்தனர். பரம்பரை மற்றும் குடும்பங்களின் பெயர்களில் அவர்கள் தங்களுடைய குடிகளை போற்றிக் கொண்டனர். எந்த குடி சிறந்தது என்று போட்டிகள் வைத்து தங்களை நிரூபித்துக் கொள்வார்கள். குடிகளுக்கு இடையே இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் வளர்ந்து பெரும் சண்டையாக மாறியது. எந்த குடியில் அதிக சக்தி வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் மற்றும் அவர்களின் ஸ்பிரிட்ஸ் எந்த லெவலில் இருக்கிறது என்பதை வைத்துதான் அந்த குடி போற்றப்படும். தங்களின் குடிகளின் பெருமைக்காகவும் பகைக்காகவும் போரிடத் தொடங்கிய கெப்லர் வாசி மக்கள் தற்போது குடிகள் அனைத்தும் தங்கள் சக்திகளை பெருக்கிக் கொண்டு நாட்டின் ராஜ்யத்தை பிடித்து சிம்மாசனத்தில் அமர்வதற்காக எந்த ஒரு எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தனர். தற்காப்பு கலைகளில் பன்னெடுக்கு முறைகளை கற்றுத் தெரிந்தவர்கள் மட்டுமே பெரும் சாம்ராஜ்யம் அமைத்து செல்வந்தர்களாகவும் புகழ்மிக்கவர்களாகவும் திகழ்ந்தனர். தங்களுக்குள் சிறந்தவர்கள் யார் என்று நிரூபித்த குடியினர் இறுதியில் சிம்மாசனத்தை அடைந்தனர். அதைத் தொடர்ந்து தங்கள் ராஜ்யங்களை விரிவுபடுத்த அண்டை நாட்டினருடன் போருக்கு சென்றனர். இதனால் ராஜ்யங்களுக்கு நடுவே பெரும் போர் நிலவியது. போர்களும் சண்டைகளும் தங்களது ராஜ்யத்தை தற்காத்துக் கொள்ளவும் அந்த நாட்டின் சிம்மாசனத்தை அடையவும் தான். ராஜ்யத்திற்கான சண்டை என்று வரும்போது ஒரு நாட்டில் உள்ள மொத்த குடிகளும் ஒன்று சேர்ந்து போரிடும். இங்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் அனைத்து ராஜ்யத்தையும் ஒன்றிணைத்து ஒரு அரசவைக்கு கீழ் வைத்திருந்தனர். அதன் தலைநகரமாக இருந்தது சோழபுரம். பிறகு காலங்கள் செல்ல ஒற்றுமை உடைந்து வேற்றுமை பரவியது. இந்த எழில்மிகு கெப்லர் கிரகத்தில் புகழ்பெற்ற நாடுகளில் ஒன்றான தென்பாலி நாடு பல வல்லவர்களின் கோட்டையாக திகழ்கிறது. தற்போது தென்பாலி நாட்டின் முதன்மை பரம்பரையாக இருப்பது சால்வன் குடும்பம். சால்வன் குடும்பம் தான் தென்பாலி நாட்டின் ராஜ்யத்தை தன்வசம் வைத்திருக்கிறது. சால்வன் பரம்பரையை சார்ந்த குடும்பத்தினர் தான் தென்பாலி நகரத்தின் வலிமையும் செல்வாக்கும் மிகுந்த குடும்பம். பல போர்களுக்கு பின்புதான் சால்வன் பரம்பரையை சார்ந்தவர்கள் ராஜ்யத்தை கைப்பற்றினர். ஒரு தொன்மையான நாளில் மிகப்பெரிய போர்க்களம் ஒன்றில் சண்டை தீவிரமாக நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் அரக்கர்கள் மற்றும் தீய சக்திகளின் ஆக்கிரமிப்பால் மக்கள் அதிர்ந்து போய் அழிவின் விளிம்பில் உயிர் பயத்தோடு காத்திருக்கின்ற மரண ஓலம் எங்கு திரும்பினாலும் கேட்டுக்கொண்டிருந்தது. குடிசைகள் எரிந்தன. குடிமக்கள் அங்குமிங்கும் ஓடி ஒளிந்தன. பயம் மட்டுமே இருந்த அந்த இடத்தில் விடியல் கேள்விக்குறியாக இருந்தது. அப்போதுதான் அந்த முழக்கம் வெளிப்படத் தொடங்கியது. டிராகன் வாரியர், எங்க நம்ம டிராகன் வாரியர்?
அவர் வந்தாதான் நம்மளை காப்பாற்ற முடியும் என்று ஒருவன் கூற, அவனைத் தொடர்ந்து அனைவரும் டிராகன் வாரியரை கூப்பிட்டனர். வீரா, எங்கயா இருக்க? டிராகன் வாரியர், எங்களை காப்பாத்த வாங்க என்று கத்தி கூப்பாடு போட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது விண்ணிலிருந்து பாய்ந்த ஈட்டி போல நிலத்தை வந்தடைந்த ஒளிக்கீற்று இடியை போல இறங்கியது. அந்த படர்ந்த ஒளியால் பிரகாசித்த அந்த இடம் இருளில் இருந்த மக்களுக்கு வெளிச்சத்தை அளித்தது. அந்த ஒளி கையில் வைரமாய் மின்னும் வாள் கொண்ட வீரன் அவன். சூப்பர் ஹீரோவை போல உடையும் வெள்ளி முகமுடியும் அணிந்து இறங்கியிருந்தான். அவன்தான் டிராகன் வாரியர். அவனது பின்புறம் ஒரு பிரம்மாண்ட டிராகன் ஒன்று நெருப்பை உமிழ்ந்தவாறு அலறிக் கொண்டிருந்தது. தன் அதீத சக்தியால், தற்காப்பு கலைகளின் போர்க்குணத்தால் அரக்கர்களையும் தீய சக்திகளையும் ஒற்றையாளாய் துவம்சம் செய்து கொண்டிருந்தான் டிராகன் வாரியர். மக்கள் அனைவரும் டிராகன் வாரியர், டிராகன் வாரியர் என்று சந்தோஷத்தில் டிராகன் வாரியரை கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது அந்த டிராகன் வாரியர் ஒரு நில அதிர்வை உணர்ந்தான். அவனுக்கு நேரெதிர் திசையில் ஒரு பெரிய உருவம் மலை போல தன்னை நோக்கி வருவதை அறிந்தான். அது ஒரு ராட்சச எலி. மக்களையும் வீரர்களையும் இடித்து தூக்கி வீசிக்கொண்டு கூட்டத்தை பிளந்து கொண்டு டிராகன் வாரியரை விழுங்க நெருங்கிக் கொண்டிருந்தது. டிராகன் வாரியர் சிறிது நடுக்கத்துடன் தனது ஆயுதத்தை இறுக்கி பிடித்து வலு சேர்த்துக் கொண்டிருந்தார். அந்த ராட்சச எலி கிட்டே வர தடுமாறி கீழே விழுந்தான் நம் வீரன். டிராகன் வாரியரை நெருங்கிய ராட்சச எலி தன் வாயை பெரிதாக பிளந்து அவனை விழுங்க நெருங்கியது. பயத்தில் டிராகன் வாரியர் அந்த எலியை வியந்து பார்க்க, அந்த எலி மெல்ல அவனின் கால் கட்டை விரலை மட்டும் சிறிதாய் கடித்தது. ஆ என்று கத்திக்கொண்டு தூக்கத்திலிருந்து கண் விழித்தான் ஆதன். அது கல்களாலும் ஓடுகளாலும் கட்டப்பட்ட பழைய வீடு. பொருட்கள் அனைத்தும் அங்குமிங்கும் சிதறி கிடந்தன. அவன் அறையில் திரிந்த சிறிய எலியின் கடியால் கண் விழித்த ஆதன் கோபத்தில் அந்த எலியை விரட்ட ஆரம்பித்தான். உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு, டெய்லி இதே வேலையா போச்சு. இன்னைக்கு உன்னை உயிரோடையே விட மாட்டேன், அடிச்சு கொன்னுறேன் என்று தூக்கம் தெளிந்து அரைகுறை ஆடையுடன் அந்த எலியை துரத்த தொடங்கினான். அதை துரத்தியவாறு வீட்டிலிருந்து வெளியேறி தெருவில் ஓடினான். அரைகுறை ஆடையுடன் எலியை துரத்த முயன்ற ஆதனை கண்ட அந்த நகரவாசிகள் ஆதனை கண்டு சிரிக்க தொடங்கினார்கள். மாவீரா, எலிய விட்டுறாத, எலி பிடிக்கத்தாண்டா நீ எல்லாம் லாயக்கு. அங்க பாருங்க, எலிய அவன் துரத்துற மாதிரி தெரியல, அந்த எலிதான் அவனை துரத்துது என்று அனைவரும் ஆதனை ஏளனம் செய்து நகைத்தனர். ஆதன் சட்டென்று சுயநினைவுக்கு வந்தான். தான் அரைகுறை ஆடையுடன் இருப்பதையும் கேவலமாக எலியை துரத்துவதையும் எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவன் கூச்சத்துடன் தலையை சொரிந்தவாறு அசடு வலிய சிரித்தான். பின் வேகமாக அவன் வீட்டிற்குள் சென்று கதவை மூடிக்கொண்டு தலையில் அடித்துக் கொண்டான். ஆதனுக்கு அப்பா அம்மா என்று யாரும் இல்லை. சிறு வயதிலிருந்தே ஆதனை வளர்த்தது அவன் தாத்தாதான். அவன் தாத்தா புகழ்பெற்ற தென்பாலி நாட்டின் ராஜகுரு. ஆதனின் தாத்தா சால்வன் குடும்பத்தை சேர்ந்தவர். எனவே ஆதனும் சால்வன் குடும்பத்தில் ஒருவனாகவே வளர்ந்து வந்தான். அவன் தாத்தா இறந்ததற்கு பின் ஒற்றை ஆளாக வாழ்ந்து வருகிறான். ஆதன் சால்வன் குடும்பத்தின் கோட்டைக்குள் சாதாரணமாக போய் வர முடியும். காரணம் அவன் தாத்தாவின் செல்வாக்குதான். ஆனால் அந்த நகரவாசிகளை பொறுத்தவரை தற்காப்பு கலைகள் எதையும் சரிவர கற்றுத் தேராத வெற்று காகிதமாகவே தோன்றினான் ஆதன். நகரத்தை சேர்ந்த வழிபோக்கன் ஒருவன், பலிபீடத்துக்கு நேரமாச்சு, வரலையா நீ என்று கேட்க, நீங்க முன்னாடி போங்க, இதோ பின்னாடியே வந்துட்டு இருக்க என்று பதிலளித்து அவசர அவசரமாக ஆயத்தமானான் ஆதன். தென்பாலி நாட்டின் பேர் அரசனான சால்வன் குடும்பத்தின் வம்சாவளிகளில் ஒரு முக்கியமான நிகழ்வு அன்று நடக்கவிருக்கிறது. சால்வன் குடும்பத்தின் தலைவரான சத்ரபதி சால்வன் தென்பாலி நகரத்தை ஆண்டு வந்தார். சத்ரபதியின் முதலாம் மகள் மைதிலி சால்வன் மற்றும் தென்பாலி நாட்டு மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம். தற்காப்பு கலைகளில் பல வித்தைகளை கற்ற மைதிலி இன்று மார்ஷியல் ஆர்ட்ஸின் முக்கிய வழிமுறையான ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்ய போகிறாள். ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்யும் நிகழ்வுக்கான வேலைப்பாடுகளை அரங்கேற்றிக் கொண்டிருந்தனர் தென்பாலி நாட்டின் ராஜசபையினர். மைதிலி ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்வதை பார்ப்பதற்காக தென்பாலி நாட்டின் கோட்டையை மக்கள் வெள்ளம் சூழ்ந்திருந்தது. அங்கு வந்த மக்கள் சிலர் மைதிலியின் பெருமையை பற்றி பெரிதும் போற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு குரல் சால்வன் குடும்பத்தின் பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தது. படபடவென அடிக்கும் பட்டாம்பூச்சி கண்ணும் எதிரிப்படையை ஒரே சிரிப்பில் வீழ்த்திவிடும் புன்னகை அரசி போல கொள்ளையளவுடன் அங்கு நின்று கொண்டிருந்தால் சால்வன் குடும்பத்தின் இரண்டாவது வாரிசு யாழினி. யாழினிக்கு தான் மிகப்பெரிய அழகி என்ற கர்வம் உண்டு. ஆனால் அவள் யாரையும் தன் கர்வத்தால் காயப்படுத்தியது இல்லை. தன்னுடைய அழகில் மயங்காதவர்களே இந்த உலகில் கிடையாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ஒரு வெகுளி பெண்தான் யாழினி.
முரசு சத்தம் ஒலிக்க வீரர்களின் அணிவகுப்போடு பிரம்மாண்ட ஒரு ஊர்தியில் வந்தால் தென்பாலி நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் சால்வன் குடும்பத்தின் இளவரசி மைதிலி. மக்களின் கரகோஷமும் மைதிலியை பார்த்தவுடன் அதிகரித்தது. மைதிலி சால்வன் குடும்பத்தின் தலைவரான சத்ரபதி சால்வனின் முதலாவது மகள். தென்பாலி நாட்டின் இளவரசி. சிறு வயதிலேயே தற்காப்பு கலையில் மிகுந்த தேர்ச்சி அடைந்திருந்தார். திறமை மட்டுமல்ல, மைதிலியின் அழகை கண்டு பக்கத்து நாட்டு மன்னர்கள் பலர் அவளை திருமணம் முடிக்க ஆசைப்பட்டனர். மைதிலிக்கு பின் இருந்த ஒரு நபர் சந்தோஷத்தில் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தான். அது வேறு யாரும் இல்லை, நம் நாயகன் ஆதன் தான். பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆதனின் தாத்தா சத்ரபதி சால்வனிடம் மைதிலியை ஆதனுக்கு மணமுடித்து தருமாறு சத்தியம் பெற்றிருந்தார். இது தென்பாலி நாடே அறிந்த விஷயமாகும். மக்கள் அனைவரும் மைதிலியை பெரிய ஆளாக போற்றினார். ஆனால் அவளுக்கு ஜோடியாக வரப்போவது தற்காப்பு கலைகளை சரிவர கற்றிடாத ஒரு முட்டாள் என்று அறிந்தவுடன் அனைவரும் ஆதன் மீது தங்கள் கோபத்தை காட்ட ஆரம்பித்தார்கள். ஆதன் மைதிலியின் மீது கொள்ளை காதல் வைத்திருந்தார். எல்லோரும் சொல்வது போல மைதிலிக்கு சரியான ஜோடி நாம் இல்லையே என்ற எண்ணம் கூட ஆதனுக்கு இன்று வரை வரவில்லை. காரணம், அவள் மீது இவன் வைத்திருந்த காதல் அவன் எண்ணத்தை மழுங்க வைத்தது. அந்த கூட்டத்தில் ஒருவன் மைதிலியை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். என்ன ஒரு அழகு, இவளை எப்படியாவது நான் அடையணும் என்றான். பக்கத்தில் இருந்த அவன் நண்பன், டே ஆதி, ரொம்ப ஆசைப்படாதரா, அவ இன்னொருத்தனுக்கு மனைவியாக போறவ. குரங்கு கையில பூமாலங்கிற மாதிரி மைதிலிய இந்த முட்டாப்பைய ஆதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க என்று அவன் சலிப்புடன் கூற, அருகில் இருந்த இன்னொருவர், சே, இவனை பார்த்தாலே சிரிப்பு தான் வருது, இவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணா என்று கூறினார். அதைத் தொடர்ந்து அங்கிருந்த எல்லோரும் ஆதனை பற்றி முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர். இந்த ஆதம் பையன் ஒரு போட்டியில கூட கலந்துகிட்டதில்ல, அட சண்டை பயிற்சி கூட வரமாட்டான், முட்டைய அடகாக்குற கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அப்படி என்னதான் செய்யறானோ தெரியல என்று மக்கள் அனைவரும் ஆதனை திட்டிக் கொண்டிருந்தனர். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு கிழவன் குடிபோதையில் எழுந்து, அவெல்லாம் ஒரு ஆளு, எனக்கு வர்ற கோபத்துக்கு நானே அவனை அடிச்சு தூக்கி போட்டுருவேன், சோங்கி பய என்று உடல் நடுங்க கூறினார். மக்கள் அனைவரும் அதை கேட்டு சிரிக்க தொடங்கினர். இந்த நகை பேச்சுகள் காதில் வாங்கிக் கொண்டு ஏதும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தான் ஆதன். மைதிலி பலிபீடத்தை நோக்கி நடந்து வந்தாள். அவள் நடையே சொல்லியது அவளின் கம்பீரத்தை. பலிபீடத்தில் ஒருவராய் தன் கால்களை பதித்து இருக்க மூடிய விழியோடு விண்ணோக்கி தலையை தூக்கி பெருமூச்சு விட்டாள். மக்கள் இந்த நிகழ்வை காண கடலென சூழ்ந்திருந்தனர். விண்ணில் விசித்திரமான ஆர்ப்பரிக்கும் பிரகாசத்தால் திகைப்புடன் இருந்தனர் அனைவரும். அங்கு பலிபீடத்தில் கீழிருந்து சால்வன் வம்சத்தை சேர்ந்த தற்போதைய ராஜகுருவான ஒரு பெரியவர் பல மந்திர வார்த்தைகளை ஓதிக்கொண்டு பலிபீடத்தின் கீழ் நின்று கொண்டிருந்தார். சால்வன் குடும்பத்தின் தலைவர் சத்ரபதி கையை உயர தூக்கி காட்டினார். அதை கண்டதும் வாத்தியங்கள் ஒலிப்பது நின்றது. மக்களின் கரகோஷமும் அமைதியானது. ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்வதற்கான செய்முறைகளை தொடங்க சொன்னார் சத்ரபதி. மைதிலியும் ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்ய தயாரானால் மொத்த இடமும் அமைதி நிலவியது. மக்கள் அனைவரும் ஆர்வமாக தங்கள் கண்களை கூட இமைக்காமல் மைதிலியை பார்த்துக் கொண்டிருந்தனர். பல விசித்திரமான ஒளிகளுடன், வானத்தில் பல வண்ண மாற்றங்களுடன் மேகங்கள் உருண்டு கலந்து ஒரு ஒளியாற்றல் பலிபீடத்தில் இருக்கும் மைதிலி மீது விழுந்தது. மைதிலி, கவனத்தை ஒன்று திரட்டி இலக்கின் மேல் வை, உயிர்த்தெளிதல் நிச்சயம் நடக்கும் என்று கம்பீர குரலில் கூறினார் சத்ரபதி. ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்முறை எளிதான காரியம் அல்ல. ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்யும் போது ஏதேனும் தவறு நடந்தால் உயிரே போய்விடும். மாபெரும் இந்த நிகழ்வினால் மரணங்களும் நிகழ்ந்திருக்கிறது. மேலிருந்து இறங்கிய ஒளியாற்றல் மைதிலியின் உடலில் தலை முதல் கால் வரை பரவியது. ஆதன், சத்ரபதி, யாழினி, ராஜகுரு மற்றும் அனைத்து மக்களும் ஆர்வத்துடன் மைதிலியை பார்த்துக் கொண்டிருந்தனர். அனைவரும் மனதிலும் இருந்தது ஒரே கேள்வி, இன்று மைதிலி எந்த ஸ்பிரிட்டை அவேக்கிங் செய்ய போகிறாள் என்றுதான். ஆதன் காதலுடன் மைதிலியை பார்த்துக் கொண்டிருந்தான். மைதிலி, நீ இதுவரைக்கும் யாரும் அவேக்கிங் செய்யாத ஒரு சக்தியை அவேக் பண்ணணும், உன்னை விட சிறந்தவங்க யாரும் இங்க இல்ல என்று மிகவும் பெருமிதமாக கூறினான். ஆதன் மைதிலியை தன் உயிரினும் மேலாக நினைக்கிறான். அவளுக்காக என்ன வேண்டுமாயினும் செய்ய துணியும் அளவிற்கு ஆதன் மைதிலியை காதலிக்கிறான். வானிலிருந்து வந்த ஆற்றல் மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கியது. மைதிலியின் உடல் அந்த ஆற்றலை தாங்க முடியாமல் நடுங்கியது. மைதிலியின் உடல் வலியில் துடிக்க ஆரம்பித்தது. அந்த ஆற்றலை ஏற்க முடியாமல் ரத்தம் வழிய ஆரம்பித்தது. மைதிலியின் உடல் மிக மோசமான நிலையை எட்டியது. அப்போது பலிபீடத்தில் இருந்த ராஜகுரு மைதிலியின் நிலையை கண்டு பதட்டத்துடன் சத்ரபதியை நோக்கி,
அவளுக்கு உதவி தேவை. ஆற்றல் அதிகமாகிட்டே போகுது. இது இன்னும் தொடர்ந்தா நம்ம இளவரசியின் உடல் சுக்குநூறா சிதறிடும் என்று கத்தினார். சத்ரபதி சால்வன் பதட்டத்தில் விறுவிறுவென பலிபீடத்தை நோக்கி ஓடினார். மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆதனும் பதட்டத்துடன் பலிபீடத்தை நோக்கி வந்தார். மைதிலி துடிப்பதை பார்த்தவுடன் ஆதனுக்கு கண்களில் கண்ணீர் வரத் தொடங்கியது. ராஜகுரு, தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்க, என்னோட மைதிலியை எப்படியாவது காப்பாத்துங்க என்றான் நாதன். மைதிலியின் அப்பா சத்ரபதி அவளை காப்பாற்ற பலிபீடத்தின் மீதேறி மைதிலியின் கையை பிடித்தார். ஆற்றலின் சக்தி அதிகமாக இருந்ததால் சத்ரபதி மைதிலியின் மீது கை வைத்தவுடன் தூக்கி எறியப்பட்டார். சத்ரபதி சால்வன் 5 அடி தள்ளி கீழே விழுந்தார். மாமா என்று கத்திக்கொண்டே ஆதன் சத்ரபதியை நோக்கி ஓடினார். ராஜகுருவும் வந்து நாம் எப்படியாவது இளவரசி மைதிலியை காப்பாற்ற வேண்டும் என்று பதறிய குரலில் கூறினார். மக்கள் அனைவரும் பயத்தில் அலறத் தொடங்கினார்கள். மைதிலி ஆற்றலின் வலி தாங்க முடியாமல் மேலும் துடித்தாள். ஆதனால் தன் அன்பு காதலி துடிப்பதை பார்க்க முடியவில்லை. மாமா, மைதிலியை காப்பாத்துங்க மாமா என்று அழுது கொண்டே கூறினார். சத்ரபதிக்கு ஆதனை சுத்தமாக பிடிக்காது. அதனால் கோபத்தில் அவனை தள்ளிவிட்டார். என்னோட பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை கொன்றுவேன் என்று கண்கள் சிவக்க சொல்லிவிட்டு மைதிலியை நோக்கி ஓடினார். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? என்னோட மகளை எப்படி காப்பாத்துறது என்று பயத்தில் ராஜகுருவை பார்த்து கேட்டாள். வானத்திலிருந்து வர்ற ஆற்றலை தடுக்கணும். ஆற்றல் அதிகமா இருக்கிறதுனாலதான் இப்படி நடக்குது. அதை தாங்கக்கூடிய சக்தி ஒண்ணு அரணா இளவரசிக்கு முன்னாடி இருந்து தடுக்கணும் என்றார் ராஜகுரு. சத்ரபதி என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்தார். இந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை தடுக்கக்கூடிய சக்தி எங்கிருக்கிறது என்றார். ராஜகுரு அமைதியாக நின்றார். சத்ரபதி எல்லோரும் பார்க்கும்படி அழத் தொடங்கினார். யாழினியும் தன் அக்காவை நினைத்து அழத் தொடங்கினாள். அங்கிருந்த மொத்த மக்களும் மைதிலியை எண்ணி சோகத்தில் அழத் தொடங்கினர். இன்று மைதிலி ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்வதை பார்க்க வந்த அனைவருக்கும் பெரும் ஏமாற்றத்தையும் சோகத்தையும் அளித்தது. ஆதனின் மனம் முற்றிலும் உடைந்தது. சோகத்தில் அழுது கொண்டே சத்ரபதியின் தோளில் சாய்ந்தான். ஆதனை வெறுக்கும் சத்ரபதிக்கு கோபம் எரிமலையாக வெடித்தது. முட்டாள் முட்டாள், என்னை விட்டு தள்ளி போடா என்று கூறிக்கொண்டே பக்கத்தில் இருந்த ஆயுதத்தை எடுத்து அடிக்க வந்தார் சத்ரபதி. சட்டென ஒரு நொடி யோசித்துவிட்டு ஆதனை ஏதும் செய்யாமல் கண்களை துடைத்தவாறு அங்கிருந்து சென்றார். மக்கள் அனைவரும் அந்த துயர சம்பவத்தை காண விரும்பாமல் அங்கிருந்து கிளம்பினர். ஆதனுக்கு உயிரோடு இருப்பதற்கு இறந்து விடலாம் என்று தோன்றியது. அவனும் சோகத்துடன் திரும்பினான். அப்போது ஒரு கை அவனை பிடித்தது. ஆதன் திரும்பி பார்த்தான். அந்த கை ராஜகுருவுடையது. ஆதனின் முகத்தை பார்த்து, ஒரு வழி இருக்கு என்று மெல்லிய குரலில் கூறினார். ஆதனின் கண்கள் விரிந்தது. உன்னால மட்டும்தான் முடியும் என்று கூறினார். ஆதன் முன் பல எண்ணங்களும் சிந்தனைகளும் வந்து போனது. சில நொடி கண்களை மூடி பெருமூச்சு விட்டவன் வேகமாக ஓடி சென்று மைதிலிக்கு முன் நின்று அந்த ஆற்றலை தடுத்தான். சோகத்தில் சென்று கொண்டிருந்த மக்களுக்கு நடுவே ஒரு சிறுவன், எல்லோரும் அங்க பாருங்க என்று கத்தினான். அனைவரும் ஆதனை வியப்புடன் பார்த்தனர். அந்த ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஸ்பிரிட்ஸ் அவேக்கிங் செய்பவர்களை தவிர வேறு யார் சென்றாலும் அதை நெருங்க கூட முடியாது. இவ்வாறு செய்வது 100% தற்கொலைக்கு சமம். அந்த ஆற்றலின் ஒலிக்கீற்று ஆதனின் ஆடையை கிழித்து பின் அவன் உடலை சிதைக்க ஆரம்பித்தது. ஆதனின் உடலில் இருந்து ரத்தம் கசிய ஆரம்பித்தது. ஆ என்று அரங்கமே அதிர ஆதன் கத்தினான். சத்தம் கேட்டு சத்ரபதியும் அங்கு வந்தார். மெல்ல மெல்ல மைதிலி வழியில் துடிப்பதை நிறுத்தி சுய நினைவுக்கு வந்தார். வானிலிருந்து வந்த ஆற்றல் நின்றது. ஆதனும் மைதிலியும் மயங்கி கீழே விழுந்தனர். தரையில் இருந்தபடி ஆதன் அரை மயக்கத்துடன் மைதிலியை பார்த்தான். பக்கத்தில் விழுந்து கிடந்த தன் காதலியின் கையை தொட வரும்போது சத்ரபதியும் மற்றவர்களும் வந்து மைதிலியை தூக்கினர். ஆதன் அப்படியே அங்கேயே கண்களை மூடி விழுந்தான். நம் கதையின் நாயகன் ஆதன் அவன் காதலியை கரம் பிடிக்க திரும்ப எழுவானா?